நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது மேங்கோ பப்பட். இது வந்து என்னன்னா நார்த்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். நம்ம 1 கிலோ வந்து மாம்பழம் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு 200 கிராம் சுகர் எடுத்துக்கலாம். 2 லெமன் வந்து ஜூஸ் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மேங்கோ பப்பட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நான் 1 கிலோ மாம்பழம் எடுத்துருக்கிறேன். இதை வந்து சீவிட்டு தோல் ஃபுல்லாக சீவிட்டு இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம மிக்சியில் அடித்து அதாவது பியூரி மாதிரி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து 200 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம சுகர் எடுத்துக்கலாம். 2 லெமன் வந்து நான் ஜூஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது மேங்கோவை அடிச்சுக்கலாம், அதாவது பியூரி பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணிட்டேன். மாம்பழத்தை நம்ம அரைச்சிட்டோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மினிமம் வந்து 40 மினிட்ஸ் ஆகும். மாம்பழம் சீசன் டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி பப்பட் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ மாம்பழத்துக்கு நம்ம 200 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நேச்சுரலாக நம்ம ப்ரிசர்வேட்டிவ், அதாவது 2 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கிறதுனால லெமன் ஆட் பண்ணுறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு சிலர் வந்து 1 கிலோ மாம்பழத்துக்கு 750 கிராம்ஸ் வந்து சுகர் போடுவாங்க. அவ்வளோ தேவையில்லை. ஏன்னா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப போடணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது 25 மினிட்ஸ் ஆகிருக்குது. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா கிளறிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இதை வந்து நல்லா தடவிக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக இதை வந்து அப்படியே விட்டுணும். இதுக்கு 2 பிளேட் தேவைப்படும். இந்த 2 பிளேட்லேயுமே நம்ம ஊற்றிக்கலாம். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதை அப்படியே வச்சுக்கலாம். இன்னொரு பிளேட்லேயும் நம்ம ஊற்றிக்கலாம். மேங்கோ பப்பட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து என்னென்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வெயிலே வைக்கலாம். இல்லை அப்படியே வந்து 2 டேஸ் விட்டோன்னா ஃபேனுக்கு கீழே வச்சுட்டாவே நல்லா ட்ரை ஆயிரும். இதுக்கு மேலே கொஞ்சம் ஓட்டையாக இருக்கிற நம்ம வந்து ஹோல் போட்டு மூடியும் வச்சிடலாம். நம்ம ஒரு நாள் விட்டு இதை வந்து ஸ்லைஸ் போட்டுக்கலாம். மேங்கோ பப்பட் வந்து 2 நாளுக்கு அப்புறம் நம்ம இப்போ எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அது நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம ரோல் மாதிரியும் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இல்லைனா ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்கொயராக கட் பண்ணிக்க போகிறேன். இப்போது ஃபஸ்ட் பிளேட்டில் இருக்கிறத நம்ம கட் பண்ணிட்டோம். இது செகண்ட் பிளேட்டில் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓரத்தில் அப்படியே எடுத்துக்கலாம். இது அப்படியே ஈஸியாக வந்துச்சுன்னா, ஒருவேளை வந்து காயிலன்னா இந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் சொதன்னு இருக்கும். இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சீசன் டைம் மாதிரி, அதாவது மேங்கோ சீசன் இருக்கிற டைமுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா இது வந்து நீங்கள் 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். டெய்லியும் வந்து ஒரு பீஸாக நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இந்த ஓரத்தில் இருக்கிறதுலாம் நான் எடுத்துடுறேன். இன்னும் திக்காக பண்ணோன்னா உங்களுக்கு அப்படியே வந்து நல்லா கிடைக்கும். அதாவது திக்னஸ் வந்து இந்த மாதிரி இன்னுமே இதுலேயே நம்ம டபுள் சைஸும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறையா ஜாஸ்தி விட்டு, பட் காயறதை வந்து 2 நாளுக்கு பதிலாக 3 நாள் காய வைக்கணும். இது வந்து 2 நாள் அளவுக்கு வச்சா இந்த மாதிரி காயும். இப்போது நம்ம ஸ்லைஸ் போட்டோம். மேங்கோ பப்பட் ரெடி ஆயிடுச்சு.
இது வந்து என்ன சைஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த சைஸில் நம்ம போட்டுக்கலாம். திக்னஸும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றணுன்னா நல்லா திக்னஸ் கிடைக்கும். நான் வந்து ரொம்ப தின்னாக தான் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஆனால் என்னென்னா 2 நாள் நம்ம காய வைக்கணும். சுவையான மேங்கோ பப்பட் ரெடி. நான் மேங்கோ பப்பட் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கேரட் பர்ஃபி. இது ரொம்ப சுலபமாக பண்ணலாம். அதாவது 3 கேரட்டுக்கு நம்ம டெசிகேட்டட் கோகோனட் இல்லைனா நம்ம வந்து துருவன தேங்காயும் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பர்ஃபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நம்ம கேரட் 3 கேரட் எடுத்துக்கலாம். இதை வந்து துருவி வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா தேங்காய் பவுடர், டெசிகேட்டட் தேங்காய் பவுடர். இதை வந்து நம்ம 100 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். 150 கிராம்ஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஏலக்காய் 6 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி ஒரு 10 முந்திரியை நான் உடைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு உருகுனதுக்கப்புறம் முந்திரியை வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். இது நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் வேண்டியதில்லை. பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பொன்னிறம் ஆகிடுச்சு, வேறு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அதே கடாயில் நம்ம கேரட்டை வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகிடணும். ஈரப்பதம் இல்லாமல் நம்ம நெய்லேயே நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். கூடவே டெசிகேட்டட் கோகோனட் இதையும் நம்ம போட்டுக்கலாம். இது ரெண்டையுமே நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் வந்து துருவன தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக வந்து துருவன தேங்காயும் எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து தனியாக தான் நம்ம வறுக்கணும். இந்த டெசிகேட்டட் கோகோனட் வந்து தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கேரட் கூடயே நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது தனியாக வச்சுக்கலாம். நம்ம ஒரு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் பாதி நான் ஆட் பண்ணுற தண்ணி. சர்க்கரையை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கம்பி பதம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம கீ லைட்டாக தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். பர்ஃபி வந்து அதாவது கட் பண்ணதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சுட்டுருக்கு. அதாவது ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கேரட் ஆல்ரெடி வந்து கோகோனட் வறுத்து வச்சுருக்குறோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஏலக்காய் வந்து வாசத்துக்கு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா சர்க்கரை வந்து நுரக்கட்டி பொங்கி வர ஸ்டேஜில், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் மாதிரி வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற கேரட் தேங்காய் இதை கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி வறுத்து வச்சுக்க முந்திரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுருண்டு வர டைமுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது ஸ்லைஸ் போகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது செட் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். நட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். கேரட் கோகோனட் பர்ஃபி ரெடி. நான் கேரட் பர்ஃபி எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.